கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒருத்தனை லவ் பண்றா. அவன் வந்து துரோகம் பண்ணிடுறான்னு தெரிஞ்ச உடனேயே ஹீரோயின் செம்ம ஆத்திரத்துல இருக்கா. ஆனா என்ன ஆகுது ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இப்போ வாங்க இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்றது தான், எப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு கிளப்ல இருக்கான். அப்ப வந்து ஒரு பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணை நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி யோசித்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு லூ கூடியே இருக்காண்டி, அந்த பொண்ணு உன்னோட அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஜோசோ. அதான் ஹீரோயின் எதுக்காக தனியா உட்காந்து இங்க குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லி கேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆசையா அவனை பார்க்கறதுக்கு போயிருக்கான். அந்த நேரத்துக்கு அவன் வந்துட்டு வேற ஒருத்தி கூட இருந்திருக்கான். அந்த வேற ஒருத்தி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃப். அதுல ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவங்க அப்பாவுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இருந்தாலுமே வந்து பொண்ணு அப்பா கூட வளர்றா. இந்த கடுப்புல இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இப்பதான் பொறுமையா திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறா. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இவளோட பாய் ஃப்ரெண்ட் மேல வர செம்ம கோவத்துல இருக்கா இல்லையா? செம்ம அழகா இருக்கானே, நம்ம ஏன் இவன் கூட இருக்கக்கூடாது? அவன் என்ன நமக்கு உண்மையாவா இருந்தான்? இவ்வளோ நாளும் நம்ம வந்து அவனுக்கு உண்மையா இருந்தோம், ஆனா அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போற ஹீரோ கிட்ட இவளாவே போய் மூவ் பண்றா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தங்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ அப்பதான் கேட்கறான், உனக்கு நான் யாருன்னு ஞாபகமே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்றா. என்ன நீ இப்படி நடந்துகிட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறானா. ஹீரோயின் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த டேஷ் பையனை பத்தி என்கிட்ட பேசாத, அவ வந்துட்டு என்னக்கே துரோகம் பண்ணி என் தங்கச்சி கூட இருக்கான் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, இதை பாரு, இது எல்லாத்தையுமே நீ தான் ஆரம்பிச்ச, இதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நீ ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இதை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க நைட்டு. அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பா தான் கால் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, அதுக்கு கண்டிப்பா நீ போயே ஆகணும், சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா அதோப்பா அப்படின்னு சொல்லிட்டு உளர்றா. இப்பதான் ஹீரோவை பாக்குறா பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு, ஐயோ இவன் யாருன்னு தெரியலையேன்னு கொஞ்ச நேரத்துல இவளுக்கு திடுதிடுன்னு ஆயிடுது. நேத்து நைட்டு வந்துட்டு என்ன பொறுத்துக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல, இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசையும் அங்க வச்சுட்டு கிளம்புறா. ஹீரோ இதை எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். செம்ம கடுப்பாகிறான். உனக்கு யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலல்ல, உனக்கு என்ன ஞாபகமே இல்லைல்ல, இரு உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு இருக்க எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணு, என் அக்கா பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஈவினிங் பர்த்டே பார்ட்டியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க போய் நிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. மாமா நான் உன்னை கூப்பிடவே இல்லை, சொல்லாம கொல்லாம இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கே, சான்ஸே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, என்னடா பண்றது, உன்னோட பர்த்டே பார்ட்டி, அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களை பார்க்கணும்னு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்திலேயே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையில சிக்கிக்கிறா. கரெக்டா அவர் ரெஸ்ட் ரூம்க்கு போகும்போது இவனுமே உள்ள வந்துடுறான். நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, என் அக்கா பையன் கூடயே வந்து நீ இத்தனை நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்த, ஆனா நேத்து நைட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ அவனோட மாமங்காரனா நீ, தெரியாம நான் உன் கூட இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. அங்கிள் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், இதை பத்தி சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு என்னோட ஃபேமிலிக்கு அவனோட ஹெல்ப் தேவை இருக்கு, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதை கண்ணால பார்த்ததுனால எனக்கு வந்து நேத்து தாங்கிக்கவே முடியல, அதனாலதான் பயங்கரமா குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன், ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு கேட்குறா. என்னது பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் வரான் பாத்ரூம்குள்ள. வந்த உடனே தயவு செஞ்சு காப்பாத்துங்க ப்ளீஸ், அவன் உள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்றா. அப்ப இவன் என்ன பண்றான்னா, அப்படியே கோர்ட்ல நம்ம ஹீரோயினை மறைச்சிக்கிட்டு, உனக்கு வெக்கமா இல்லையாடா, நான் ஒரு பொண்ணு கூட இருக்கேன், நீ பாட்டுன்னு உள்ள வர அப்படின்னு திட்டும் போது, ஐயோ மன்னிச்சிடுங்க அங்கிள், நான் உடனே வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். அவன் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, அதான் என்ன காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறா. எங்க போற, நீ வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் எனக்கு பண்ணி
பண்ணியே ஆகணும். நீ அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது. உன்னோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். கண்டிப்பா என்னால முடியாது. எனக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணியே ஆகணும் என் குடும்பத்துக்காக அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ மட்டும் கேன்சல் பண்ணல அப்படின்னா நான் வந்து உன்னோட கல்யாணம் அன்னைக்கே வந்து ஸ்டேஜ்ல ஏறி உனக்கு கிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். வெளியில வந்த உடனே பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமே நம்மளோட கல்யாணத்தை பண்ணணும் பேபி. என்னால வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியல. நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா ஹீரோயின். நீ சொல்லுடா, நீ உருட்ட முடியறதெல்லாம் உருட்டு. இன்னொருத்தி கூட நைட்டெல்லாம் இருந்துட்டு வெக்கமே இல்லாம இப்படி பேசுறியடா அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் கிளம்பி வெளியில போறா. போகும்போது பார்த்தா கார்லயே ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வேற வழி இல்லாம கார்ல போய் ஏறுறாளா. அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் சொன்னது எல்லாத்தையும் இவ்வளவு நேரமும் நீ காமெடியா தான் எடுத்துக்கிட்டு இருக்கியா? மரியாதையா சொல்றேன், அந்த கல்யாணத்தை நீ நிறுத்தியே ஆகணும். இல்ல அப்படின்னா நான் நிறுத்த வைப்பேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அதே டைமுக்கு தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோ வெளியில தேடிக்கிட்டு இருக்கான். இவன் போனை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறானா. ஐயோ எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு நினைச்சு ஹீரோயின் உடனே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவன் கார் பக்கத்துல வரும்போது வேகமா காரை எடுத்துக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். எங்க ஹீரோயின் அவன் பாத்துருவானோன்றதுக்காக. இதுக்குள்ள பார்த்தா தங்கச்சிக்காரி என்ன பண்றான்னா, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு போட்டோவை அனுப்பி இப்ப வந்து என்னை பார்க்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை பார்த்த உடனே இவனும் அலைஞ்சுக்கிட்டு உடனே கிளம்பிடுறான். அடுத்த சீன்லயே ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவன் வந்து ஹீரோயினை விடுற மாதிரி தெரியல. அவன் வந்துட்டு அவளை டிரா பண்ண போயிட்டு அங்கேயும் என்ன பண்றான் அப்படின்னா அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் நீ என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கிள். எனக்கு வந்து உன்னோட குடும்பத்துல யாருன்னா கல்யாணம் பண்ணி ஆகணும் எங்க அப்பாவோட கட்டாயத்தால. அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயினும் ஹீரோவும் வந்து கார்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தங்கச்சிக்காரி பாத்துடுறா. ஹீரோயின் உள்ள போன உடனே யார் அது உன்னை டிராப் பண்ணுது அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி கேக்குறாளா. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இல்ல வந்தது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, யாரோ ஒருத்தன் புதுசா இருக்கானே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஆமாமா என் பாய் ஃப்ரெண்டை என்ன விடவும் உனக்கு தான் நல்லா இன்ச்சு போய் இன்ச்சு தெரியும்ல அப்படின்னு கிளாய்க்கிறா. அதோட நைட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக அவ கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. எங்கடா வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இவனோட ரூம்லயே வந்து ஹீரோயின் ஒரு செட்டப்பை போட்டுட்டா. மறுநாள் காலையில ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க பார்த்தா அப்பாவும் ரெண்டு பொண்ணுங்களும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட அவங்க அப்பா வந்து பிசினஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்க சொல்றாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்காரியும் பாய் ஃப்ரெண்டும் இருக்க போட்டோவை அந்த பையனோட மூஞ்சு மட்டும் பிளர் பண்ணிட்டு, இது பாத்தீங்களா, இது வந்து யாரோ ரிப்போர்ட்டர் எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட காட்டுறா. அவ்வளவுதான் அவங்க அப்பா வெளுக்கிறாரு. அடியே பாவி, அக்கா கல்யாணம் இருக்குடி, இந்த மாதிரி நீ கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணி மானத்தை வாங்காத. அவளோட கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா நம்மளோட மொத்த கம்பெனியுமே நஷ்டத்துல போயிடும். இப்போதைக்கு அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதோட ஹீரோயின் நேரா கிளம்பி வந்து நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்காக வரா. என்ன விஷயமா இங்க வந்திருக்க அப்படின்னும் போது, நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட பேசினது எல்லாமே நீ சும்மான்னு நினைச்சுக்கிட்டியா? உண்மையாவே நான் சொன்னேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா? இல்ல அப்படின்னா நீ வந்துட்டு உங்க அக்கா பையனை நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் உன்னோட ஒரே குறிக்கோளா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவ்வளோ வருஷமும் வந்துட்டு நீ அவனை லவ் பண்ணி அவன் கூடயே இருந்திருக்க, ஆனால் எப்படி வந்து அவனுக்கு துரோகம் பண்ண உன்னால முடிஞ்சது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, அவனுக்கு நான் துரோகம் பண்ணவே கிடையாது. இத்தனை வருஷமா அவனுக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் அவனும் என் தங்கச்சும் எனக்கு பண்ண துரோகத்தை என்னால் மறக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அதனால தான் சொல்கிறேன். அதே நேரத்துக்கு நான் என்னோட குடும்ப பிஸ்னஸையும் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஃபண்டு கிடைக்கும். என்னோட கம்பெனியை நான் காப்பாற்ற முடியும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் இப்போதைக்கு நீ தான் எனக்கு அப்படின்னு கேட்குறா. இதில் ஹீரோயின் வேற நம்ம ஹீரோவை அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு இருக்காளா. அதனால ஹீரோ கடுப்பாயிடுறான். முதல்ல நீ என்ன அங்கிள்னு கூப்பிடுறத நிறுத்து, மற்றதெல்லாம் அப்புறம் தான் நான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதே நேரத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே குரல் கொடுத்துட்டு அங்கிள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரானா. ஹீரோயின் இறங்கி கீழே உட்காந்துடுறா. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றி என் மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்கிறா.
என்ன விஷயத்துக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஒன்றும் இல்லை, உங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் ஹவுஸோட கீ வேணும் அங்கிள் எனக்கு. நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, என்னோட வெட்டிங் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம், அதுக்கு மட்டும் உங்களோட ஃபார்ம் ஹவுஸோட கீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னுமே வந்து கொடுக்க சொல்லி அவன் கிட்ட எழுதி காட்டுறா. அவனுமே சரி ஓகே கீயை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கரெக்டா அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, எதுக்காக வந்து கீயை கொடுக்க சொன்ன, நீ வந்து அப்ப என் கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நான் ஏமாத்தலாம் இல்லை, அவனை தான் வந்துட்டு நான் அசிங்கப்படுத்தணும், அவனை கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தணும், எனக்கு அவன் பண்ண துரோகத்துக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச பனிஷ்மெண்ட் இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது, அதே நேரத்துக்கு வெளியில பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்காரிக்கிட்ட வளைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவளுமே வந்துட்டு நீ எங்க போன, நேற்று நைட்டு ஏன் சீக்கிரமா போன அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதடி செல்லம், இன்னைக்கு நைட்டோ வந்துட்டு மாமா உன்னை பார்க்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினை பார்த்த உடனே இவ்வளவு பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுடுறா. அவளுக்கே செம்ம கடுப்பாயிடுது. அது மட்டும் இல்லாம அப்படியே போய் இன்னடி செல்லம், நீ எதுக்காக ஆஃபீஸுக்கு இவ்வளோ தொலைவு வந்த அப்படின்னு சொல்லி வழிகிறான். அவன் என்ன சொல்றா அப்படின்னா, இல்லை நான் ஒரு ஃபைல் கொடுக்குற வேலை இருந்தது, அதை கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவோட ஃபார்ம் ஹவுஸை காட்டுறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்து கல்யாணத்தை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ டேட் வைக்கலான்னு. அங்க வந்துமே இந்த தங்கச்சிக்காரி மட்டும் அடங்கவே மாட்டா. ஹீரோயின் நடுவில் உட்காந்துட்டு இருக்கா. அங்க இருந்து காலை வச்சு பாய் ஃப்ரெண்டை சீண்டிக்கிட்டு இருக்காளா. ஹீரோயின் இதை பார்த்துடுறா. பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. நான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம பெரியவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த வேலையை பண்ற உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்னு சொல்லிட்டு சூடா டீயை எடுத்து அவ காலில் தெரியாம ஊத்துற மாதிரி ஊத்திடுறா. வேணும் தான் இதை பண்ண, நீ வேணும் தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ அங்க உட்காந்துருக்க, நீ வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்காரணும்னு சொல்லியிருந்தா நானே அங்க போய் உட்கார்ந்திருப்பனே, அதை விட்டுட்டா எதுக்காக அங்க இருந்து காலை இங்க விட்டு நோண்டுற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் உடனே சேச்சே அப்படிலாம் இருக்காது டார்லிங், அப்படியெல்லாம் பேசாத, தெரியாம நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லி செம கோவமா அங்க ஹீரோயின் போயிடுறா. ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக அங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. இவனுக்கு என்ன காண்டு அப்படின்னு பார்த்தா, நீ வந்து கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறான். இதை வந்துட்டு அரகரையா தங்கச்சிக்காரி பாத்துறா. இவ எதுக்காக இந்த ரூம்குள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரூம் ஆண்டியே நின்று கேக்குறா. இவங்க பேசுறது அரகுறையா கேக்குது அவளுக்கு. அங்கிள் நீங்க ஜெலஸ் ஆகுறீங்களா, ஜெலஸ் ஆகும் போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாளா. இவனுக்கு செம கடுப்புல, இதை பாரு என்ன வெறுப்பேத்துறாம பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கானா. அந்த சவுண்டை கேட்ட தங்கச்சிக்காரிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா இவ யாரு கூடயோ ஏதோ கசமுசா படுறா, குடும்பம் எல்லாருமே இங்க இருக்காங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இவளை அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு பிளான் பண்றா. பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு பண்ணப்பெல்லாம் தப்பு தெரியல, இப்ப வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார் கூட இருக்க அப்படின்னு சொல்லி கதவை ஓயாம தட்டிக்கிட்டு இருக்கான். என்னால இதுக்கு மேல பொறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைக்கலான்னு போறான். நம்ம ஹீரோ கரெக்டா திறந்துடுறான். சந்தானம் மாதிரி வேகமா உள்ள போயிடுறான் இவன். டே மாமா, என்னோட வருங்கால பொண்டாட்டி கூட நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த, இவ்வளவு நேரமா நீ என்ன பண்ண, அவளை என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சட்டையை பிடிச்சி உழுகுறான். அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பையனும் பொண்ணும் தனியா பேசினாவே இது மட்டும் தான் தோணுமா என்ன, உன்ன மாதிரி கேரக்டர் என்ன நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு தங்கச்சி கேவலப்படுத்துறா. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்த உடனே நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் டைப் பண்ண கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நேரமா அவனும் வந்து இங்கதான் இவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுறாங்க. உடனே பாய் ஃப்ரெண்ட் ஐயோ செல்லம் தெரியாம கோவப்பட்டுட்டேன், என் மேல கோவப்பட்டுறாதமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆனா வந்து இப்போதைக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. சேச்சா பரவாயில்ல, உன் இடத்துல நானா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு லோ இருக்கான் இல்லையா, அவனையும் காட்டுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ்வே வந்து நம்ம ஹீரோயின் தான். ஆனா இது வரைக்கும் அது ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. ஏண்டா இதுக்கப்புறமாவது அவகிட்ட சொல்லலான்ற ஐடியால இருக்கியா இல்லையா, இன்னமும் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புற, அடுத்த மாசம் 7ஆம் தேதி கல்யாணம், மறக்காம அங்கிள் வந்து கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினோட தங்கச்சி வெளுத்து எடுத்துடுறாரு. அடி பாவி, இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விடமாட்டியாடி சண்டாலின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வேண்டாப்பா இதுக்கு மேல அடிக்காதீங்க அவளை அப்படின்னு தடுக்கிறா. தங்கச்சிக்காரி நேரா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சொல்லி புலம்புறா. அவங்க அம்மாக்காரி நீ கவலையே படாத, அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றா.
அதோட நேராக வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆஃபீஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு அக்ரிமெண்ட் சைன் வாங்கணும், அதனால வந்து முக்கியமான ஒரு விஐபியை பார்க்கறதுக்கு நீங்கள் போகணும் மேடம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்கிறா. இது எல்லாமே பார்த்தா சித்திகாரியோட பிளான் தான். நம்ம ஹீரோயின் யாரை பார்க்க போகிறாலோ அவன் கிட்ட போயிட்டு ஹீரோயினை நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு உனக்கு பெரிய கான்ட்ராக்ட் சைன் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை உசு பேத்துறா. கரெக்டாக ஹீரோயின் வர நேரத்துக்கு சித்திகாரி அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் வந்த உடனே டார்லிங் சைன் எல்லாம் அப்புறமா போடலாம், ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கற மாதிரி இல்ல. அதே நேரத்துக்கு பக்கத்து ரூம்ல தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சும் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அப்ப கூட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு, யாரோ ஹெல்ப் கேட்கற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை டைவர்ட் பண்றா. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ட்ரக் கலந்து சரக்குல அதை வேற ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி வாயில ஊத்துறான். ஆனா நல்ல வேலையா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். தங்கச்சிக்காரி தான் போனை அட்டென்ட் பண்றா. போனை அட்டென்ட் பண்ணிட்டு அவன் என் கூட பிஸியா இருக்கான், இப்போதைக்கு அவன் வந்துட்டு உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட அவனுக்கு டைம் இல்லை, நீ என்ன கத்துனாலும் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஆனா ஹீரோயினுக்கு பயங்கரமா ஃபீலா இருக்கு. சே, எதனால அவன் வந்து என்னை இப்படி ஏமாத்திட்டான், நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவன் கூட பழகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் அவனுக்கு நான் உண்மையாதான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. இப்பதான் ஹீரோயினோட சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஸ்கூல் டேஸ் அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து டிவோர்ஸ் பண்ணதுனால என்ன பண்றாங்க பசங்கள்லாம் அப்படின்னு பார்த்தா, உங்க அம்மா எதுக்காக உங்க அப்பாவை விட்டுட்டு போனா, ஒருவேளை உங்க அப்பா வந்து இன்னொரு பொம்பளைய பிடிச்சிட்டதுனால உங்க அம்மாவும் இன்னொரு ஆம்பளைய பிடிக்கிறதுக்காக போயிருப்பாளோ அப்படி இப்படின்னு சொல்லி இவளை ரொம்ப அசிங்கமா கேவலமா இவளோட சட்டையிலேயே அவளை தப்பா எழுதுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால தான் ஹீரோயினுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நீ வந்து அவனை பத்தி நினைக்கவே இல்லை, அவனை பத்தி பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செக்ரட்டரி கிட்ட ட்ரெஸ் கொடுத்து விடுறான். அவளுக்கு நீங்க யாரு, ஆக்சுவலா நீங்க வந்து அவங்க அக்கா பையனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு கேக்குறா. நீ செக்ரட்டரி தானே, நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குற, ஆக்சுவலா பார்த்தா இது எங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம், உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மொக்க பண்றா. ஆனா அதே நேரத்துக்கு செக்ரட்டரி வந்துட்டு கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோவை அப்படியே கரிச்சு கொட்டிக்கிட்டு போறா. ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கும் போது அவளோட செக்ரட்டரி வந்து, மேடம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நேற்று நைட்டு உங்க தங்கச்சி வந்துட்டு உங்க அம்மாவோட கடையில காரை கொண்டு போய் ஏத்திருக்காங்க, அதனால உங்க அம்மாக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு பகீர்னு ஆயிடுது. இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட அம்மா பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சியோட அம்மா இருக்கா இல்லையா, அவ வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என் பொண்ணை பத்தி எதனா வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணை வாழவே விட மாட்டேன், உன் பொண்ணை அழிக்கணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்ம சித்திகாரியை பிடிச்சி வெளுத்து விட்டுறாளுங்க, மரியாதையை அங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் இங்கே இருந்த கண்டிப்பா நானே கொன்று வேண்டிய அப்படிங்கிறா. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீ அவனை கல்யாணம் பண்ணாத, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் எனக்கும் தெரியுமா, நான் கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இங்க பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தங்கச்சிக்காரியை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்திருக்கான். அவளுக்கு காலில் அடிபட்டுடுச்சு. இவ தானே வந்து காரை கொண்டு போய் ஹீரோயினோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைச்சா, இவளுக்குமே கால் உடஞ்சி போச்சு போல மப்பில் இருந்ததுனால இவன் கிட்ட அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி உனக்காக அவங்க யாரா இருந்தாலும் சரி நான் பழி வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பாத்துறாளா, பார்த்த உடனே அவளை பிடிச்சி ஒரு தள்ளுறான். ஐயோ செல்லம், ஒன்றும் இல்லை, உன்னோட தங்கச்சாச்சே, அதுக்காக தான் நான் பார்க்க வந்து, பாவம் ஏதோ வழியில இருக்கா போல, அதனால சடனா வந்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டா, எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ என்ன எதுவும் தப்பாலாம் நினைச்சிடாத அப்படின்னு சொல்றான். நேற்று நைட்டு எவன் கூடிய வந்துட்டு என்னை செட் பண்ணி விட்டதே இவ தான், நான் உனக்கு கால் பண்ணும் போது இவ அட்டன் பண்ணி நீ எந்த காரணத்தை கொண்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே பாய் ஃப்ரெண்ட் ஷாக்கா இருக்கான். ஐயோ நீ என்னம்மா சொல்ற, எனக்கு எதுவுமே தெரியாது, அவன் உன்னை என்ன பண்ணா, உன்னை எங்கெல்லாம் தோட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாயிடுது. அப்ப கூட உன் பிரச்சனை அதுதான் இல்லையா, எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி வேதனைப்பட்டேன் அப்படின்றது உனக்கு கஷ்டமா தெரியலல்ல அப்படின்னு கேட்குறா. சேச்சா நான் அப்படி சொல்ல வரலம்மா, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், நம்மளோட கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாத அப்படின்னு கேட்குறான். உடனே இவ்வளோ சேச்சா கல்யாணத்தெல்லாம் நிறுத்த மாட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்றா.
ஹீரோயின் அங்க இருந்து போன உடனே தங்கச்சிக்காரி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். உனக்கு அறிவில்ல, என்ன மாதிரியான வேலை செஞ்ச நீ? அவ வந்து என்னை தொடவே விடலைன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நாளும் நான் உன் கூட இருந்தேன். மற்றபடி நீ பெரிய இவெல்லாம் கிடையாது உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து இவனும் போயிடுறான். ஹீரோயினை வந்துட்டு உன்கிட்ட பேசணும், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். அங்க போனா பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருக்கிறான் போல. அதனால அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் தயவு செஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவ கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டா மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாவே அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா இல்லையான்னு பயமா இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அவ கடைசியா கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் சொன்னா. ஆனா என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா அவ என்னை விட்டுட்டு போயிடுவான்னு பயமா இருக்கு. நான் அவ்வளவுதான் லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசுறான். ஹீரோக்கு நீ உண்மையா அவளை லவ் பண்ணியிருந்தா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண போறேன்ற மாதிரி மனசுக்குள்ள தோணுது. ஹீரோ ரூம்குள்ள வந்துட்டு நீ நைட்டு இங்கேயே தங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஆல்ரெடி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான், இன்னமும் குடிக்க போறேன்னு சொல்றான். அதனால இந்த ரூம்குள்ளேயே இரு வெளியில வராது அப்படின்னு சொல்றான். அதோட லேட்டா தான் ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு வரா. பார்த்தா இங்க வாசல்லே விழுந்து கிடக்குறான். எதுக்காகடா இங்க விழுந்து கிடக்குற அப்படின்னு கேட்கும் போது, செல்லம் நீ உண்மையா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா இல்ல கல்யாணத்தை நிறுத்திடுவியா, எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் வந்துட்டு நான் இவ்வளவு அளவு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் கவலைப்படாத, கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன், தைரியமா இங்க இருந்து போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. அதோட ஹீரோயினோட வெட்டிங் டேவும் வந்துடுது. கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்டயும் மாப்பிள்ளைகிட்டையும் கேட்பாங்க இல்லையா. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் முடியாது, எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அந்த இடமே ஒரே பரபரப்பாயிடுது. என்னதாண்டா ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தங்கச்சிக்காரையும் இவனும் இருக்கிறத வீடியோ எடுத்தா இல்லையா. அந்த வீடியோ அங்க இருக்க எல்லாருக்குமே வந்துடுது. எல்லாருமே பார்த்துட்டு அவ்வளவுதான் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஐயோ தங்கச்சிக்காரியே எப்படி வந்து மாமங்காரன் கூட ஒன்னா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டேன் இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன்னு. என்னை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா வந்துட்டு அவளை எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்லை, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவ மோசமானவ அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரு தான் வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தாத்தா. அவர் வந்துட்டு அவனை போட்டு ஸ்டேஜ்லயே பொலன்னு பொழக்கிறாரு. வெக்கமா இல்லையாடா, இந்த மாதிரி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையே அழிச்சிட்டு அடுத்த பொண்ணை வந்து நீ தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே இந்த கல்யாணம் எந்த காரணத்து கொண்டு நிக்காது, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினும் ஆமா நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், நானும் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாத்தா பாட்டி அதுக்கப்புறமா பாய் ஃப்ரெண்டோட அம்மாலாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவனோட லவர் வந்துட்டு எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் இவளை கல்யாணம் பண்ணிதான் ஆவேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்குள்ள பாய் ஃப்ரெண்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அப்பனா நீங்க 2 பேரும் இவ்வளவு நாளும் வந்து ஒன்னா இருந்தீங்களா அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுறான். டே இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்காடா அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. ஹீரோயின் செம்ம ஆத்திரமா போய் பலான்னு ஒன்னு கண்ணத்திலேயே வைக்கிறா. இவ்வளவு நாளுமே வந்து நான் உன்னை தான் நம்பி இருந்தேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணல, உன்னை மாதிரி கேடு கட்ட ஆம்பளை நான் பார்த்ததே கிடையாது, இந்த நிமிஷத்துல இருந்து நான் சொல்றேன் உன் மூஞ்சில கூட முழிக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அங்க இருந்து எல்லாரும் வெளியில கிளம்புறாங்களா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சும் அவளோட அம்மாவும் வராங்க. வந்த உடனே என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, என் பொண்ணு நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த புள்ளிக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்கள அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து போறான். இப்பதான் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங் நைட்ல ஒன்னா இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேக்குறான், நீ வந்துட்டு உனக்கு தோன்றத சொல்லு, நம்ம வெட்டிங் வந்து இதை விட பெருசா பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், உன்னோட சந்தோஷம் என்னவா இருந்தாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்ல எனக்கு இந்த மாதிரி சிம்பிளான வெட்டிங்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் வந்து ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றதுக்காக அவளோட வீட்டுக்கு வரா. அப்ப ஹீரோ கிட்ட சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்றா. அப்ப அந்த ஸ்கூல் டேஸ்ல பாய் ஃப்ரெண்டு கொடுத்துருப்பான் இல்லையா ஒரு டிஷர்ட், அந்த டிஷர்ட் அந்த இடத்துல இருக்கு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க, ஹீரோயின் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா அது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், அதை ஆசையா அவ எடுத்து வச்சிருந்திருக்கா இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்கும் போது அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வந்து அவ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றது ஹீரோக்குமே தெரியும்.
வந்த உடனே ஹீரோயின் வந்து அந்த டிஷர்ட்டை பார்த்துட்டு இது எதுக்காக எடுத்துட்டு வந்த, இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லாம இதை எடுத்து வச்சிருந்தேன், இனிமே இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டுடுறா. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா தான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க ஜாலியா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனா செக்ரட்டரி உள்ள வந்துடுறா. உள்ள வந்த உடனே அவளுக்கு செம்ம ஆத்திரம் வருது. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறத பார்த்த உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உங்ககிட்ட நான் தனியா பேசணும், கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு தான் சொல்றா. ஆபீஸ்ல பிரச்சனை வேண்டாம், நீயா வந்துட்ட அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம போறா. பேசி கிசி சாரி கேட்கறதுக்காக வரல, இவ்வளோ நாள் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் என்ன நீ தொடவே விடல, என் மாமனை வந்து உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் தப்பா நடந்துக்க தான் ட்ரை பண்றான். நல்ல வேலையா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவனை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுறான். இதுக்கப்புறம் நீ வந்து அவளை பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாது, அவ என்னோட ஒய்ஃப், இனிமே அவளை நீ ஆன்டின்னு மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க இல்லையா. அதை பார்த்த செக்ரட்டரி வந்து செம்மையா கடுப்பாகிறா. என்னோட அக்காக்காரி வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, எழுந்துக்காங்க, ஆனா நீ மட்டும் எப்படா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்றா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. இவளோட அக்காக்காரினா ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தான். அவ தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு செக்ரட்டரியா வேலை செஞ்சிருந்திருக்கா. அவ ஒன் சைடா ஹீரோவை லவ்வும் பண்ணிருக்கா. ஆனா ஆக்சிடென்ட்ல அவ வந்து கோமால இருக்கா. நம்ம அவ எழுந்துக்காம கோமாலேயே இருக்கா. இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிக்கு செம்ம எரிச்சலா இருக்கு. இந்த தகச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை போய் பார்த்துட்டு உனக்கு என்ன தேவை, உனக்கு ஹீரோயின் கூட இருக்கணும், அவன் உனக்கு தேவை, அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள், நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த கம்பெனியில் என்ன வேலை செய்ய வச்ச அப்படின்னா கண்டிப்பாக அவள் உனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனுக்கு இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இவனுமே ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, ஒரு ரூம்லேருந்து அடி வாங்கின்னு தெரிச்சு ஓடி வரான் பயந்து போய். அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க லூ இங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அது ஏண்டா மச்சா கேட்குறேன்னு, இது நைட்டு பயங்கர சரக்கு, அதில் தெரியாமல் ஒரு பொண்ணு கூட நைட்டு இருந்துட்டேன், அவள் என்னை வெளுத்து விட்டுட்டா காலையில் அப்படின்னு சொல்கிறான். வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்னடா டேஷ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு மரியாதை இங்கேருந்து வெளியில போட அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயின் கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பற்றி சொல்லி. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவங்க ஹனிமூன் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நம்ம தங்கச்சிக்காரியும் அந்த இடத்துக்கு வராங்க. வெக்கமே இல்லாம இவனும் என்ன பண்றான்னா ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். அவளுமே அதுக்கு அலோவ் பண்றா. ஏன்னா அவளுக்கு தேவை வந்து காசு, கம்பெனி, அதுக்காக அவளுக்கு என்ன பண்ணாலும் கவலை இல்லை போல. ஆனால் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டெல்லாம் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மறுபடியும் வெக்கமே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு நாங்கள் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்த உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் விளையாடலான்ற பேரில் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக சரக்கு ஊற்றி கொடுத்து பயங்கரமாக குடிக்கவும் வைக்கிறான். ஹீரோயினோட சரக்குல மட்டும் எப்படியாவது ட்ரக்கை கலக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறானா. ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமாக இவனை வச்சு செஞ்சிடறாங்க. இவன் வந்து தோத்துக்கிட்டே இருக்கான். அதனால டென்ஷன் ஆயிடுறான். ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பாக இருக்கு. ஹனிமூனுக்கு வந்த இடத்துல கூட நமக்கு நிம்மதியே இல்லை. முதல்ல பார்த்தா உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டும் இங்கே கடந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது சரி நீ போய் குளிச்சுட்டு வா, ரூம் சர்வீஸ் வந்திருக்காங்க, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் போகிறா. ஹீரோ குளிக்க போயிடுறான். என்னோட தங்கச்சிக்காரி தான் வந்திருக்கா. வந்த உடனே ஹீரோயின் கதவை திறந்த உடனே அவளோட ஃபேஸில் ஏதோ ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஹீரோயினை அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். வந்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இவ்வளோ நாளும் வந்துட்டு என் மாமா கூட தானே இருந்த, இதுக்கப்புறம் நீ இனிமே ஏன் கூட தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேப் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கும் முழிப்பு வந்துடுது. என்ன விடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் மிஸ் ஆனாவே வந்து அதுக்கு காரணம் இவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் தெரியும் இல்லையா. ஹீரோ வந்து நேரா இவனை போல காட்டுறான். இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இருக்கிற கடுப்புல அந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவளை பிடிச்சி ஒரே தள்ளிடுறான். அவளுக்கு கீழே விழுந்து அடிபட்டுடுது. அப்பவும் வந்துட்டு அவன் அவளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோயினை பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அடிக்க வரான். கரெக்டாக ஹீரோ வந்து அவனோட தலையை நடுவில் விட்டுறானா. ஹீரோக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுடுது.
அதோட மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எங்கேயுமே போக விட மாட்டான். என் கூடிய இரு ப்ளீஸ், நீ தனியா எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட அக்கா, அதாவது நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதான், இந்நேரம் என் வாரிசே வந்து செத்து போயிருக்கோம், நல்ல வேலையா குழந்தைக்கு ஒன்றும் ஆகல, இதுக்கப்புறம் என்னோட மருமக பக்கத்துல நீ வந்த உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தப்பா பேசி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு சில மெசேஜஸ் வருது. அதுல பார்த்தா செக்ரட்டரியும் நம்ம ஹீரோவும் ஒன்னா இருக்கா மாதிரி ஒரு போட்டோவும். இது வந்து செக்ரட்டரி கிடையாது, செக்ரட்டரியோட அக்கா. அவங்க கோமால இருக்காங்க. அவங்களும் ஹீரோவும் வந்துட்டு பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா வந்து ஹீரோ அவங்கள ஏமாத்திட்டான். அவங்க இன்னமும் கோமால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து கால் வருது. வேக வேகமா அவங்க அம்மாவோட கடைக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவோட கடையை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு நீ ஹீரோவை விட்டு உடனே பிரியணும் அப்படின்னு சொல்லி பெரிய வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுது. உடனே அவள் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான்னா, அம்மாவை கூட்டிட்டு போய் உன்னோட வச்சுக்கோ, கொஞ்ச நாளுக்கு நான் வந்து எப்படியாவது அவங்களுக்கு சேஃபான ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கூட அவங்க அம்மாவை அனுப்பிடுறா. இப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன டிசைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது நம்ம ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடலாம், அவனுமே வந்து அப்போ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், நான் தான் தேவையில்லாமல் நடுவில் அவங்களோட லைஃப்பில் வந்துட்டேன், நம்மளும் நம்ம குழந்தையும் இவனை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. தாத்தாக்கும் பாட்டிக்கும் எக்ஸுக்கும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அந்த குழந்தை தான் நமக்கு வாரிசு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோலியே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனேயே வந்து இவங்க 2 பேருக்குமே செம காண்டாகுது. அதுக்கேற்ற மாதிரி தாத்தாவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன், அது எப்படி அவங்க அக்கா பையன் லவ் பண்ண பொண்ணு நீ கல்யாணம் பண்ணுவ, மரியாதையாக அவளை டிவோர்ஸ் பண்ணு, நீ உன்னோட செக்ரட்டரியை கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லை, ஆல்ரெடி அவளுக்கும் உனக்கும் லவ் இருக்குன்னு ரூமர் இருந்துச்சு இல்லையா, அதனால நான் வந்து அதுக்கு கூட ஒத்துக்கிறேன், இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் வந்துட்டு கொமட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ என்னமாச்சு உனக்கு, ஃபுட்டு எதுனா ஒத்துக்கலையா, எதுனா நல்லா இல்லையா அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து பதறான். அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு கேட்டாதான் தெரியுது ஹீரோயினும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது கேட்ட உடனே எக்ஸுக்கு வந்துட்டு ஐயோ இதுக்கப்புறம் எனக்கு சான்ஸே இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பாயிடுது. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் வந்து செக்ரட்டரிக்கும் தெரிய வந்துருச்சு. இந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மெசேஜ் ஏதோ வருது. அதை பார்த்து ஒரே அலறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்கும் போது தான் தெரியுது ஏதோ ஒரு இறந்த குழந்தையோட ஃபோட்டோவை வந்து இவளுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போதான் ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அவங்க அம்மாவோட கடையை அடித்து நொறுக்குன விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறா. பட் ஆனால் ஹீரோவை பற்றியும் செக்ரட்டரியை பற்றியும் வந்த மெசேஜை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லலை. உடனே அந்த மெசேஜ் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க செக் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை. அவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால அவன் சொல்லாமல் விட்டுடுறான். நைட்டு என்ன பண்ணுறான்னா, எப்படியாவது அவன் சிஸ்டமில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா பாஸ்வேர்டு போட்டிருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியோட டேட் ஆஃப் பர்த்தை போடுறா. அதாவது ட்வின்ஸ்னா அவங்க 2 பேருக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் தானே இருக்கும். அதை போட்ட உடனே ஓப்பன் ஆகிடுது. ஹீரோயினுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது அவங்க 2 பேரும் அப்போ லவ்வர்ஸ் தான். அதனால தான் வந்துட்டு இவன் அவளோட டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக போட்டு வச்சிருக்கான். பாப்பா நம்ம 2 பேருமே வந்து இங்க இருந்து போயிடலாம், இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம், அவன் அவனோட லைஃபை வாழட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவளோட ஸ்கூல் சீனியரை வந்து பார்க்க வரா. அவங்க அம்மாவோட கடையெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா, அதனால இவளோட ஷர்ட்ஸ் கொஞ்சம் இவன் கிட்ட விற்று காசு அவங்க அம்மாவுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. நைட்டு ஸ்கூலில் ரீயூனியன் இருக்குது, அதனால நீயும் கொஞ்சம் வா, என்னோட கிளாஸ் பசங்கள்லாம் வராங்க, உன்னோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு சீனியர் தான். அவன் வந்து 7 வயசு பெரியவன் நம்ம ஹீரோயினை விட. ஹீரோ கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோயின் இங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்த உடனே இன்னும் ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கூலில் தான் படித்தான்ற விஷயம் கூட ஹீரோயினுக்கு தெரியாது. அதான் எல்லார்கிட்டையும் லூ வந்து சொல்கிறான், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க 2
2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினோட சீனியர் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கடுப்பாயிடுது. இல்லாம வேணும்னே நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி, முதல்ல கூட நீ இவ்வளோ அழகா இல்லை, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா ஹீரோ சும்மா இருப்பானா, செம்ம கடுப்பாயிடுறான். வா போலாம், முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான் ஹீரோ. இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவளுமே வந்து இவங்களோட கிளாஸ்மேட் தான். இந்த சீனியர் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், என்ன நீ இன்னமும் ஹீரோவை கரெக்ட் பண்ணவே இல்லையா, இவ்வளோ நாளும் வந்து அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அவன் கூடியே இருக்க, அப்பவும் வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புனாங்க இல்லையா, அவங்க போகிற வழியிலேயே அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆம்புலன்ஸ் கூட கிடைக்காம ஹீரோ தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். ஹீரோயினுக்கு அங்கங்கே அடிபட்டிருக்கு, பட் ஆனால் வந்து பெருசாக பயப்படுற அளவு எதுவும் ஆகல. இப்பதான் சிஸ்டர் வந்து அவசரமா என்ன சொல்றாங்கன்னா, சார் ரொம்ப நாளா வந்துட்டு கோமால இருந்த உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கண்ணு முழிச்சுட்டாங்க, உடனே வாங்க, உங்களை தான் தேடுறாங்க எழுந்த உடனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, என்னோட செக்ரட்டரி மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இந்த சீனியர் ஃப்ரெண்டும் செக்ரட்டரியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவளை எடுத்துட்டு போய் வேற ஹாஸ்பிட்டலில் நான் சேர்த்துடுறேன், நீ வந்து இங்க இருந்து கோமால முழிச்ச உங்க அக்கா மாதிரி நடி, அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். பாவம்னு ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அவள் விடாமல் கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோயின் வேற வந்து இதை பார்த்துடுறா. பார்த்த உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதுக்கு மேலேயும் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ற முடிவுக்கு ஹீரோயின் வந்துடுறா. அதே நேரத்துக்கு இப்போ செக்ரட்டரி தங்கச்சி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அக்கா மாதிரி நடிச்சா அவனுமே, அதனால எனக்கு வந்துட்டு 2 மாதம் லீவ் வேணும், நான் வந்து வெளியூருக்கு போக போகிறேன் என்னோட கோர்ஸ் ஒன்று முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவே கேட்குறான், ஏமா இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்கள் அக்கா இப்போ தான் கண்ணு திறந்துருக்கா, இப்போ நீ வெளியூருக்கு போகிற அப்படின்னும் போது நீங்கள் பார்த்துப்பீங்க இல்லையா சார், அந்த நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு செம்ம ஆத்திரம் வருது, இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் சரி போய் தோலை அப்படின்னு சொல்லிடுறான். மறுபடியும் இந்த சீனியரை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா ஒரு ஹோட்டலில். அப்போ வந்து இவன் பிளான் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே வேலை செய்கிற பொண்ணு வச்சு ஹீரோயின் மேலே ஜூஸை கொட்ட சொல்லிடுறான். கிட்ட ஒரு ஷர்ட் இருக்கு மேடம், தயவு செஞ்சு வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோயினும் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை மாத்திரால, அதை எல்லாத்தையும் இவன் திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துடுறான். இப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போதான் லூ என்கிட்ட சொன்னான், ஆக்சுவலாக வந்து ஹீரோ தான் உன்னை ஸ்கூல் படிக்கும் போது காப்பாற்றிருக்கான் ஒரு வாட்டியும், ஆனால் நீ தான் வந்து உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிட்ட, ஆனால் உனக்கு ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு அவன் மனசு என்கிட்ட இல்லை இல்லையா, அவன் வேற யாரையோ தான் லவ் பண்ணுறான், அவன் குழந்தை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ தான் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் டேஸில் ஹெல்ப் பண்ணியா, நான் அன்னைக்கு வந்து அந்த டிஷர்ட்டை தூக்கி போடும்போது கூட ஏன் என்கிட்ட நீ சொல்லலை, அதை நான் வச்சுட்டு இருந்திருப்பேன் இல்லையா, எனக்கு அந்த ஒரு விஷயத்தால தான் வந்து அவன் மேலேயே காதல் வந்துச்சு, அது மட்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை லவ் பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னும் போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு எப்படி என்னால் வந்து சொல்ல முடியும், நீயே தெரிஞ்சுப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து தாத்தா வீட்டுக்கு கூப்பிடுறாரு. என்ன விஷயமா கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது, நீ வந்து உன்னோட செக்ரட்டரி கோமாலேருந்து எழுந்துட்டா அப்படின்னு சொல்லவே இல்லையே, நம்ம அவளுக்கு வந்து பார்ட்டி கொடுத்துருந்துருக்கணுமா இல்லையா, அந்த கார் ஆக்சிடென்ட்ல உன் கூட அவளும் இருந்திருக்கா, அவள் இத்தனை வருஷம் கோமால இருந்திருக்கா, அதுக்காகவாவது நம்ம வந்து அவளுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி அவளுக்கு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திமுறா இவ என்ன கேட்குறா அப்படின்னா, வந்த உடனே ஹீரோயினை பார்த்து இது யாரு, புதுசாக இங்கே சேர்ந்துருக்க வேலைக்காரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுதுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேயே தங்கிடுறாங்க. அப்போ வந்து இவங்க ரூம் வாசலாண்ட பயங்கரமாக யாரோ கத்துறாமா சவுண்டு கேட்குது. கதவை திறந்து பார்த்தா அவ தான் செக்ரட்டரி கீழே விழுந்துட்டு, ஐயோ சார் என்னால் ஏந்துக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் வந்து பார்க்குறா. பார்த்த உடனே என்ன பண்ணுறேன்னு ஹீரோ கிட்ட, நீ உள்ளே போயா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ யாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன், செக்ரட்டரி கீழே விழுந்துட்டாங்க, பாவம் என்னாலையும் முடியாதுங்க, நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது, ஆமாம் நான் மாசமாக இருக்கேன், உன் வெயிட்டை என்னால் தூக்க முடியாது, என் புருஷனும் இப்போ பிஸியாக இருக்கான், நீ என் புருஷன்கிட்ட இந்த சீனெல்லாம் போடலான்னு ட்ரையே பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அவரோட அக்கா அந்த இடத்துக்கு வராங்க. என் தம்பியை கூப்பிட்டு
அவனுக்கு இந்த பண்ண சொல்ல வேண்டியது தானே அப்படின்னும் போது அவன் தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப லேட் ஆச்சு, அடுத்த பொண்ணுங்களை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவன் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா. உள்ள போறா. அதுக்குள்ளேயே செக்ரட்டரி வந்து ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. கால் பண்ணிட்டு, சார் நான் இது வேணும்னு எல்லாம் பண்ணல, அவங்க வந்து என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க போல, நீங்க கொஞ்சம் நேர்ல வர முடியுமா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் தாராளமாம்மா காலையில் வரேன், நானும் என் பொண்டாட்டியும் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஏய் நீ எதுக்காக இவ்வளோ ஜெலஸ் ஆகுற, அவளுக்கும் எனக்கும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இதை நான் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. உடனே சீனியருக்கு ஃபோன் பண்ணி இவ என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அவன் தப்பாக வீடியோ எடுத்தான் இல்லையா, அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிவிடு, அவளை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அவளை நான் லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ அவளுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை தங்கச்சிக்காரியும் செக்ரட்டரியும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. செக்ரட்டரி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பிளான் பண்றா. நல்லா பேசிய ஒருத்திய நல்லா மூட்டி விட்டுறாளா. இவளுங்க 2 பேரும் வந்துட்டு குடுமி பொடி சண்டை போடாத குறையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அந்த டைமுக்கு தங்கச்சிக்காரியை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறமா ஐயோ ஹீரோயின் தான் வந்துட்டு தள்ளி விட்டுட்டா அப்படின்னு கத்துறா. ஹீரோயினுமே விட போயிடுறா. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான் ஹீரோயினை. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே எக்ஸ் என்ன பண்றான்னா, தங்கச்சிக்காரியை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். இவ வந்து ஹீரோயின் தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிடுறாளா. அதுக்கப்புறம் பாட்டியெல்லாம் சும்மா இருப்பாங்களா, எதுக்காக நீ இப்படி பண்ண, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எதுனா ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அவளே அங்க விழுந்திருப்பா, நான் வந்ததாலதான் அவளையே காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து என்ன பண்றான்னா, இந்த செக்ரட்டரியை பிடிச்சி லைட்டா ஒரு தள்ளுறா. அப்ப இவ என்ன பண்றான்னா, அந்த ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு வேகமா பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிடறா. எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இது ஃப்ராடு தனம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவ தான் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு அக்காக்காரிக்கு ஒரு ஃபோன் வருது, வயிற்றுல இருந்த குழந்தைய காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அடி வெளுத்து எடுத்துடுறாங்க. அடி பாவி நாசமா போனவளே, பச்சை குழந்தைய கொண்டுட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்தியே பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிய வருது ஹீரோ அவனால லவ் பண்ணவே இல்லை, அவள் தான் ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கா. இவன் கூட காரில் போய் ஆக்சிடென்ட் ஆனதுனால இவனுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டியாக இருந்திருக்கா. அதனால இவ்வளோ நாளும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கான், அவளோட தங்கச்சிக்கு வேலையும் கொடுத்துருக்கான். ஆனால் இவ்வளோ நாளுமே நம்ம ஹீரோயினை தான் இவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் இந்த ஹீரோயின் கேட்குறா இந்த பாஸ்வேர்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் February 12 தான் என்னோட பாஸ்வேர்டு, அது என்ன நாள்னே உனக்கு தெரியலையா, உன்னை முத நான் பார்த்த நாள் அதுதான், உன்னை நான் வந்துட்டு என்னோட டிஷர்ட்டை கொடுத்து காப்பாற்றினேன் இல்லையா, அதனால அந்த நாள் தான் அது, அவளோட பர்த்டேன்றது கூட எனக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக அவ போறா. இப்போதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து இது எல்லாமே யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத ஹேக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீனியர் தான் பண்றான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். ஆனால் ஹீரோயினோட மொபைல் வந்து ரீச் ஆகல. ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு லைன் கிடைக்குதா, ஆனால் அந்த டைமுக்கு ஃபோனை அட்டன் பண்றா. அதுக்குள்ள அவன் வந்து பேச விடாம வாயை பொத்திடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும் போது தான் தெரியுது ஹீரோயினோட ஃப்ரெண்டையுமே கட்டி போட்டு வச்சிருக்கான். எல்லா வில்லனும் என்ன பண்ணுவானோ அதை தான் இவனும் பண்றான். ஹீரோயின் கெஞ்சிரா, இதை பாரு நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதுக்கு மேலேயும் ஹீரோ வரலன்னா எப்படி, ஹீரோ வந்துட்டு அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே வந்திருக்கா, அதனால அந்த இடத்துக்கு தேடி வராங்க. இவன் பண்றதை பார்த்த உடனே ஹீரோ போட்டு புரட்டி எடுக்கிறான் அவனை. உண்மையாகவே இவளுக்கு நான் இதை பண்ணவே கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்துட்டு நீ இதுக்கு மேலேயே என்ன எதனா பண்ணினா இவளோட நியூட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இன்டர்நெட்டில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோ இதுக்கும் அஞ்சுற மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுறா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக என்ன நீ வீடியோ எடுத்தடா, அதுக்கு எதுக்குடா நான் பயப்படணும், நீ தாண்டா பயப்படணும், நீ தாண்டா கேவலமானவன் அப்படின்னு சொல்லி திட்டுறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, கவலைப்படாத எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸையும் டெலிட் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்றான். அவனை வச்சு டெலிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் விருப்பப்படுறா. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. அழகா ஒரு பொம்மையை எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஹீரோயினை வேலையே செய்ய விடாம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் செல்லம், நீ ரிலாக்ஸா ரெஸ்டட் அது போதும் அப்படின்னு சொல்றான். பாருங்களேன், இந்த மாதிரி ஆள் கிடைக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும் போல. ஸோ இதோடைய இந்த மூவி முடிஞ்சது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.